ரஞ்சித்தோட தங்கலான் ரொம்பவே எதிர்பார்த்த படம்னு சொல்லலாம். ஈவன் விக்ரமுக்கு கூட அவரோட நடிப்பை பத்தி யாரும் இங்க குறை சொல்ல போறது கிடையாது. ஆனா அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, கமர்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட படம் ஒரு தடவை ஹிட் ஆகணும், நம்மளுக்கு ஒரு பேர் ஒண்ணு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனுஷன் ரொம்பவே ஆசைப்பட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி ஒரு படமா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தங்கலான் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. அது அவருக்கு அமைஞ்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட கிராமத்துல நிறைய மக்கள்லாம் வாழ்வாங்க. அங்க விக்ரமோட ஃபேமிலியா இருந்துட்டு இருக்கும். அதே ஊர்ல ஒரு மைனர் கொஞ்சம் பெரிய ஆள் ஒருத்தர் இருப்பாரு. அவரு இவங்களெல்லாம் வந்து அடிமையா ட்ரீட் பண்ணி அவரோட நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய வச்சுட்டு இருப்பாரு. எத்தனை நாள் கிட்ட அடிமையா வேலை செய்யறது, நாமளும் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ்காரங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்க கேஜிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தங்கம் இருக்கு, அதை நம்ம 2 பேரும் தோண்டி எடுத்து பிரிச்சு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு நம்பி கூட்டிட்டு போயிடுவாரு. இவங்கிட்ட தப்பிச்சு அவங்கிட்ட மாட்டின கதையாவும் இருக்கும். அதே சமயம் அந்த கேஜிஎஃப்ல இருந்து அந்த கோல்டு அவங்க எடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் கதை. இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். மொத்தத்துல இந்த படம் எப்படின்னு சொல்லணும்னா ஒரு கேஜிஎஃப் ஓட மூதாதை இருக்காதுன்னு சொல்லலாம். எல்லாம் வெட்ட வெளிச்சு போயிடும். இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம். இந்த படத்தோட அட்வான்டேஜ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விக்ரம் அவருடைய ஆக்டிங் தான். அந்த மனுஷன் ரொம்பவே மெனக்கட்டிருக்காப்ல, அவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க வேற எந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவராலே வந்து கொடுக்கவே முடியாது. கடைசி நம்ம ஐ படத்துல வந்து பார்த்திருப்போமா, அதை விட 100 மடங்கு ஜாஸ்தினே சொல்லலாம். ஒரு காட்டுவாசி மக்கள், மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி அந்த மனுஷன் வந்து வாழ்ந்திருக்காப்ல. அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவ்வளவு தத்ரூபமா இருக்கு. யோ ட்ரம்பே, அந்த மனுஷனுக்குலாம் உடனே ஆஸ்கார் அவார்டு கொடுயா. இதுல பார்வதி தான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமோட ஒய்ஃபா வந்து நடிச்சிருக்காங்க. இதுல ஒரு சீன்ல விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் எடுத்து வந்து கொடுப்பாப்ல. அப்பதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிளவுஸ் அவங்க உடம்புலயே வந்து மாட்டுவாங்க. அதுல நம்ம முதல்ல ட்ரெஸ் போடும் போது நம்மளோட ஆசை எப்படி இருக்கும், நம்ம எல்லாம் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னு அந்த தத்ரூபம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட முகத்துல அந்த நடிப்பு அவ்வளவு இயல்பா வந்து காட்டுச்சு. அதே சமயம் மாளவிகா மோகன நடிப்பு இருக்கு தெரியுமா, வேற எந்த படத்துல இந்த மாதிரி ஒரு நடிப்பை வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரஞ்சித் வந்து மாளவிகா வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பசுபதி எல்லாம் இருக்காரு தெரியுமா, அவர்லாம் இன்னும் நிறைய படத்துல நீங்க நடிக்க வைங்க, நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் இயல்பாவே நடிச்சுட்டு போயிடுறாப்ல, அந்த கேரக்டராவே வாழ்றாரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ் அப்படியே இயல்பாவே மியூசிக்கை போட்ட மாதிரி இருந்துச்சு. கடைசி 1001 இந்த மாதிரி பீஜம் ஒன்று பார்த்தது. இப்போ கூட வாட்ஸ்அப்ல ஏதாச்சும் ஒரு கோயில் ஸ்டேட்டஸ் நம்ம வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்ட்ல 1001 பீஜம் தான் இருக்கும். இன்னி வரைக்கும் அது நின்று பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தங்கலான்ல ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீஜம் அள்ளும், அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். இந்த படத்துல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லைவ் சவுண்ட்ஸ் தான் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதனாலே வந்து ஒரு நல்ல தேட்டர்ல ஒரு படத்தை பாருங்க, விஷுவலோட சேர்த்து இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தங்கலான பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு சாங் இருக்கு, அது மெயினா வந்து மேனா மின்னிக்கின்னு நோ ஜீவனா, இந்த படம் நடிக்கிறதெல்லாம் வானானா, அதுக்கு நம்மளுக்கு வரவும் மாட்டேங்குது. இந்த படம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு மியூசிக் மட்டும் போட்டினாலே போதும், நீ எங்கேயோ இருப்ப. ரஞ்சித்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்கிங்னா நான் இந்த படத்தை தான் வந்து சொல்லுவேன். ஒரு ஹாலிவுட் படம் அப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கு. இந்த அப்போகலிப்டோ படம்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரிதான். பிளஸ் வந்துன்னா அந்த கதையோட ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் டீட்டெயிலிங் தான். நான் இந்த படத்துக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி வேலையை பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ரஞ்சித்துக்கு ஆஸ்தான நிறைய விஷயங்கள்லாம் அந்த படத்துல வந்திருக்கு. இந்த புத்தரு, மயில், பாம்பு, நாய், கழுதன்னு இன்னும் ஒரு சில இடத்துல எல்லாம் என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியல. ஆனா நம்ம பயப்படுங்க படம் எல்லாம் பார்த்துட்டு டீகோடிங் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக காத்துட்டு. ரஞ்சித் படத்துல பிடிச்ச விஷயம் எனக்கு என்னன்னா, அந்த படத்துல அவர் எடுக்கிற ஃபைட் சீன் தான். அப்படியே நாமளே இறங்கி வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் போடுற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எந்த டைரக்ஷன்ல எந்த ஆங்கிள் போகுதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் பேய் படம் நினைச்சிட்டேன், இன்னொரு பக்கம் அந்த பரதேசி படம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. நான் சொல்ல போனா நான் மொத்த கதையை உங்ககிட்ட சொன்னா கூட உங்களுக்கு புரியாது, ஏன்னா எனக்கே புரியல. அந்த மாதிரி தான் சில இடத்துல எல்லாம் போய்கிட்டு இருந்தது. இந்த டீகோடிங் எல்லாம் போடுவாங்கல்ல, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். நிறைய இடத்துல டைலாக்ஸே வந்து பாத்தீங்கன்னா புரியவே இல்ல. குழன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல பேசுற மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனா தமிழ் படத்துக்கு தமிழ்ல சப்டைட்டில் போட்டுருக்கலாம் போல. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாது. இதுல வர மாளவிகா மோகன் ஏதோ பேய் படத்துல வர பேய் மாதிரி புசு புசுன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போகுது. அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியல. எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மாளவிகா மோகன்லாம் ஒரு கேரக்டரா அந்த படத்துல நடிச்சிருக்கா, இல்ல அது பேயா வருதான்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விளங்கல.
ஒரு பக்கம் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு குறி சொல்லி போய்கிட்டு இருப்பாப்ல, இன்னொரு பக்கம் ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி குறி சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு அது ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லல. அந்த சூரியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? இந்த படத்துல வில்லன் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல யாரு வில்லன்னே எனக்கு தெரியல. மொத்தத்துல இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்கன்னா, கேஜிஎஃப் படத்தோட வரலாற்றை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பி விட்டு நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. ஃபைனலா இந்த படம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லணும்னா, இந்த ரஞ்சித்தோட பழைய படமா நான் சார்பட்டா பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்குலாம் ஈக்குவலா கிடையாது. இது ஒரு ஆவரேஜான ஃபிலிம் தான். இதோட இந்த படத்தோட மேக்கிங், சவுண்ட் எஃபெக்ட், விக்ரம் சாரோட அந்த நடிப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்க்கலாம். பட் என்னமோ வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சார் சினிமாக்காக நிறைய உழைக்கிறாப்ல. என்னமோ ஒரு படத்துல வந்து மிஸ்ஸிங் ஆயிட்டே இருக்கு. அது தொடர்ந்துட்டே தான் இருக்கு. எப்ப நிக்க போகுதுன்னு தெரியல. எஸ், நெக்ஸ்ட் ரிவ்யூல பார்க்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப், மகேஷ்.